ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும். நம்ம சேனலில் இப்போ ஸ்டோரி டெல்லிங் கான்டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கதை சொல்லும் போட்டியில் நிறைய குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட கதையெல்லாம் கேளுங்க. பிடிச்ச கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களோட வாக்குகளை நீங்கள் லைக் மூலியமாக கொடுங்க. குழந்தைகளுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேர் ரஞ்சனா. நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன். உங்களுக்கு லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோரி ஆரம்பிக்கலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அவருக்கு ஒரு பையன் இருந்தாராம். அந்த பையன் எப்பயுமே காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பதுனால அவங்க அப்பா நம்மள மாதிரி ஒரு காசுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா நினச்சாரு. எப்பயுமே நினச்சிட்டே இருப்பார். அப்போ அந்த பையனை கூட்டிகிட்டு இங்கே வாப்பா, நான் உனக்கு 7,000 ரூபாய் காசு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க. சரிப்பா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி, நீ 7,000 காசை நீ ஒரு காசு கூட நீ செலவு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க. போய் கேரளா நான் போய் விட்டுட்டு வருவேன். நீ அந்த 3 மாதத்துக்கு இந்த காசை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு காசு கூட நீ எடுக்கக்கூடாது அதுலேருந்து அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க. போய் கேரளாவில் விட்டுட்டு வராங்க. சுற்றி முற்றி பார்த்தா ஒரே குப்பை நாத்தும். இது மாதிரி ஊருக்கு நம்ம வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி போய் ஒரு ஹோட்டலில் தங்குறான். இந்த தங்கோடனே அடுத்த நாள் ஒரு ரூமுக்கு போனான். ஒரு ஹோட்டல் க்ளீனிங் டேபிள் க்ளீனிங்லாம் இல்லை, நீங்கள் ஹோட்டலுக்கு போவீங்கள இப்போ க்ளீன்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலை கிடைச்சிச்சு அவனுக்கு. வேலை கொடுத்தோடனே ஒருத்தவங்க என்ன இவன் இப்படிப்பட்ட ஆளாக இருக்கான், இவன் பணக்கார வீடம் ஆள் மாதிரி தெரியலாம், என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு ஒரு 2 மாதம் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அடுத்த மாதம் இப்போ 3ஆவது மாதம் வந்துடுச்சு. இந்த 3ஆவது மாதத்தில் எப்படியோ சமாளிச்சிட்டான் காசை வச்சுக்கிட்டு. அவங்க அப்பா தான் வராங்க. ஒரு ஹெலிகாப்டரு, ஒரு குதிரை வண்டி, எல்லாமே ஒரு போர் நடக்கிற மாதிரி ஒரு கும்பலே வருது. அவங்க அப்பா யார் இவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது உங்கள் பையனா? ஆமாம், என்னோட பையன்தான். ஏன் இப்படி விட்டீங்க? என்னோட பையனுக்கு என்ன மாதிரியே நடக்கணும். ஏன்னா ஒரு காசுக்கும் மதிப்புக்கும் பலன் தெரியணும். அதனால தான் நான் இப்படி அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க. சரி, ஓகேப்பா. நீதி அதுக்காக நீதி என்னன்னா, இங்கே ஒரு காசுக்கும் ஒரு பலன் இருக்குது. உங்கள் அப்பா அம்மா காசு சம்பாதிக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு பலன் இருக்குது. நீங்களும் அது மாதிரி சம்பாதிங்க. தேங்க்யூ. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வந்திருக்கிறவங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக மற்ற குழந்தைங்க சொல்கிற ஸ்டோரிஸோ நான் சொல்கிற ஸ்டோரிஸோ உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ உங்களை வேறொரு ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கதையும் நானும். பாய்.